இதுதான் நாங்கள் இன்றைக்கி போட்ட கோலம். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அரிசி மாவில் தான் ஃப்ரெண்ட்ஸ் கோலம் போட்டோம். நீங்கள் பிரம்ம முகூர்த்த பூஜை செய்கிறீங்களா, அரிசி மாவில் கோலம் போட்டால் ரொம்ப நல்லது. வாங்க, இப்போ நம்ம வீட்டுக்கு சாப்பிட விருந்தாளிகளாம் வந்திருக்காங்க, பார்க்கலாமா? இங்கே வீடு பாருங்கள், இங்கே தான் இருக்குது பாருங்கள். இங்கே தான் இங்கே வீடு இருக்குது. அரிசி மாவில் போட்டால் தான் ஃப்ரெண்ட்ஸ் இங்கெல்லாம் சாப்பிடுவாங்க. நம்ம மாக்கல்லில் போட்டால் எப்படி எங்களுக்கெல்லாம் சாப்பாடு கிடைக்கும் பாருங்கள். எல்லாம் சேகரித்து வச்சுக்கிறாங்க. இதுதான் எங்கள் வீடு. வீடு பக்கத்துலேயே கட்டிட்டாங்க. எங்கே உணவு கிடைக்குதோ அது பக்கத்தாலேயே. பாருங்கள், நிறைய பேர் இங்கெல்லாம் இருக்காங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இன்றைக்கி போட்ட கோலம். நீங்களும் அரிசி மாவில் கோலம் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நல்லது. கோலம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கோலம் சுமாராக தான் இருக்கும். யூடியூப் பார்த்து நான் ஒரு டிசைனில் போட்டால் அது ஒரு டிசைனில் வரும். அதெல்லாம் கண்டுக்கூடாது. பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நல்லா இருக்குங்களா? இங்கே பாருங்கள், இங்கே வந்து கோலம் இருக்குது. பக்கத்துலேயே வீடு இங்கே வச்சுருக்காங்க பாரு. இதுதான் எங்களோட வீடு. எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிடுங்க. நீங்கள் எந்த மாவில் கோலம் போடுவீங்கன்னு சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம கோலம் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.